கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குறுதியானது சங்கீதம் 107:41. எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவருடைய கண்கள் எந்த மனிதனை காண்கிறதோ அந்த மனிதனை அவர் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனுடைய வம்சத்தை அவர் பலுகவும் பெருகவும் செய்கிறவராயிருக்கிறார். அதனால்தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம், எளியவனையும் சிறுமையின் என்று எடுத்து அவர் என்ன செய்கிறார்னா உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து. இருந்தது சிறுமை, இருக்க போற நிலைமை சிறுமை கிடையாது, உயர்ந்த அடைக்கலத்தில் ஏழையாக அழைக்கிறார், ஏழையாகவே வைக்கிறதில்ல. எளியவர்களை அழைக்கிறார், ஆனால் உயர்ந்த இடத்துல வைக்கிறார். அதனால்தான் அவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்படி உயர்ந்த அடைக்கலத்தில் மட்டும், உயர்ந்த இடத்துல மாத்திரம் வைக்கிறதுல அடுத்து அவர் செய்கிற காரியத்தை சொல்றாரு, அவன் அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறாராம். உன் சந்ததி, உன் ஜனம், மந்தைகள் எப்படி பெருகி இருக்கிறதோ அப்படி பெருக இருக்கும்படியாய் கர்த்தர் பிரியமானவர்களே, எப்படி ஒரு 72 பேரை எகிப்துக்குள்ள கொண்டு போனார். 400 வருஷத்துல அவர்களை ஏறக்குறைய 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜனங்களாக வெளியே கொண்டு வந்தார், மந்தையை போல. அது போல ஆண்டவராகிய தேவன் உங்கள் வம்சத்தை, உங்கள் இனத்தை முதலாவது சிறுமையிலிருந்து எடுப்பாரு, பிறகு அவர்கள் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அதுக்கடுத்து உங்க இனம் இந்த உலகத்தில் குறைந்து போகாதபடி தேவன் மந்தையை போல பெருக செய்வார். கண்களை மூடினவர்களாய் இந்த வாக்கு தத்தங்களை சுந்தரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமாண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் சிறுமைப்பட்ட ஒவ்வொரு ஜனத்தையும், எளியவனையும் அவன் சிறுமையிலிருந்து தூக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சத்தை மந்தையை போல பெருக செய்கிற தேவன் நீர். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும், ஒருவேளை கர்ப்பம் தொடப்படாத மக்கள், வம்சம் இல்லாதவர்கள், பிள்ளை இல்லாதவர்கள் இதை கேட்பார்களே, ஆனால் கர்த்தர் இந்த வாக்குறுதியை நினைத்தருளி ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு செய்யும். அதனால் அவர்களுடைய வம்சம் விருத்தியாகட்டும். எல்லா மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். நன்மை பரிசுவ நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஏழை என்னை நினைத்து ஆசீர்வதித்தீரே. God bless you church. Have a blessed day. மறக்காதபடிக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை 4 பேரோடு கூட ஷேர் பண்ணுங்க. அதன் வழியாய் இந்த ஊழியங்களை செய்யுங்க. பிரியமான கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களையும் உற்சாகப்படுத்துங்கள். ஆமென்.